ஹாய் ஆல், நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேட்டர்ன் கட் பண்ணி காட்டினேன் இந்த ப்ளவுஸ்க்கு. இப்போது இதில் ஸ்லீவை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் ஒரு எல்போ ஸ்லீவ், எனக்கு வந்து கை முட்டி வரைக்கும் வேணும், ஒரு நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபேப்ரிக்கில் கட் பண்ணாமல் பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ் பார்க்க போகிறோம். ஓகே, நான் டபுள் கலர் யூஸ் பண்ணி ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறேன். அதனால் பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட்டுக்கவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம ஃபேப்ரிக்கில் என்ன மார்க் பண்ணுவோமோ சேம் அதே பேப்பரில் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஸ்லீவ் வந்து என்ன மாதிரி கொடுக்க போகிறேன்னா, இப்படி தான் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல நெட் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த இடத்துல ப்ளவுஸ் ஃபேப்ரிக் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல ப்ளவுஸ் ஃபேப்ரிக் கொடுக்க போகிறேன். இங்கே ஸ்கேலப் கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த கர்வ்ஸ் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த கர்வ்ஸ் வேண்டாம்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணி இதில் ப்ளவுஸ் ஃபேப்ரிக், இதில் வந்து நெட் ஃபேப்ரிக், இதில் வந்து ப்ளவுஸ் ஃபேப்ரிக் கொடுக்க போகிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட்டே வேணாம், நார்மலான ஒரு ஸ்லீவ் தான் வேணும்னா நீங்கள் நார்மலான ஸ்லீவ் பண்ணிக்கலாம். இப்போது இப்படி க்ராஸாக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இங்கே நெட்டு நீங்கள் கொடுக்கும்போது இப்படி க்ராஸாக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லை ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணால் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கலாம், க்ராஸாக வேணால் க்ராஸாக கொடுத்துக்கலாம். நான் ஒரு எண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஹைட்டு. ஜஸ்ட் பாட்டமில் ஒரு எண்டோட பாட்டம்லேருந்து 2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு எண்டோட பாட்டம்லேருந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் கோடு போட்டு கனெக்ட் பண்ணணும். ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் இறக்கி வைக்கணுன்னாலும் இன்னும் இறக்கி வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இதிலேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த நெட் ஃபேப்ரிக் வந்து 2 இன்ச்சில் கொடுக்க போகிறேன், அதனால் 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது ஃப்ரண்ட், இது பேக், இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஒரு லைன், நீங்கள் இது 1.5 இன்ச் கேப்பில் கொடுக்குறீங்கனாலும் கொடுக்கலாம். சும்மா ஜஸ்ட் மெலிசாக எனக்கு நெட் இருந்தால் போதும் 1 இன்ச் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். ஓகே, நான் இங்கே வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். இதில் நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். இதில் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் ப்ளவுஸ் ஃபேப்ரிக், இதில் ப்ளவுஸ் ஃபேப்ரிக். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து தனித்தனியாக ஜாயின் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து ஸ்கேலப் கொடுக்க போகிறேன், கர்வ்ஸ் கொடுக்க போகிறேன். அதை எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மூடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்குன்னே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பாதாம் மில்க் அந்த மாதிரி பாட்டிலோட மூடி வரும்ல, அதுதான் இந்த அமுல் பாதாம் மில்க். அண்ட் ஆவினில் வந்து இந்த இதெல்லாம் வரும் பாருங்கள், லஸ்ஸிலாம், அந்த மாதிரி பாட்டிலோட மூடி. ஓகே, இது இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இதை அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பரில் கட் பண்ணுறீங்கன்னா நம்ம ஒரு வாட்டியும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை திக்கான அட்டையில் கூட நீங்கள் வந்து ரவுண்ட் போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பேப்பரில் கட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். ஒரு பேப்பரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டாட்டை சுற்றி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். டாட்டை சுற்றி 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட். அங்கங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், அவ்வளோதான். குட்டியாக வேணும்னா 1/2 இன்ச் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா 1 இன்ச் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட ரவுண்ட். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் கிட்ட மார்க் பண்ணுறதுனாலும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லைனா ரவுண்ட் எப்படி போடுறதுன்றது தான் இதை சொல்கிறேன். நீங்கள் இதை வச்சு இதை ரவுண்டு போட்டு கூட யூஸ் பண்ணலாம். இல்லை இதை டைரெக்டாக நீங்கள் வந்து நம்மளோட பேப்பரில் வச்சு கட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ரெடி. ஓகே,
இப்போ இங்கே இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய ஸ்லீவ் பாட்டம். இந்த இடத்துல நான் வந்து ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? இதை எப்படி ஈஸியாக மார்க் பண்ணலாம், இன்னும் ஈஸியாக அப்படின்னா இதை அப்படியே 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2ஆக மடித்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இதோட ஹைட் 3/4 இன்ச். நம்ம இதோட ஹைட் 3/4 இன்ச் கொடுத்தோம்ல, அந்த 3/4 இன்ச்சுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் போட்டு லைன் போட்டுக்கோங்க. நெக்கில் ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சேம் இதே மாதிரி தான் பண்ணணும். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அங்கே கொஞ்சம் கர்வியராக இருக்கும். அவ்வளோதான். நம்ம அந்த கர்வ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பீஸை வச்சு ட்ரா பண்ணுவோம். இப்போ இதை நான் சென்டரில் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். அப்படி இல்லைனா இங்கே கூட வச்சுக்கலாம். நீங்கள் சென்டரில் உங்களுக்கு கரெக்டாக ஒரு கர்வ் வேணும்னா இது சென்டரில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சென்டர் பேஸ் பண்ணி அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக இந்த லைனில் வச்சுருக்கேன் பாருங்கள். நம்மளோட ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இந்த லைனில் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு கர்வ் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது வந்து திக்கான பேப்பரில் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரீயூஸ் கூட பண்ணலாம். சார்ட் பேப்பர் அந்த மாதிரி கர்வ் போட்டுட்டேன். இதே மாதிரி இந்த சைடு இன்னொன்று போடுறேன். இன்னொன்று. ஓகே, எத்தனை வருதோ அத்தனை போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு அப்படியே நார்மலாக இருக்க மாதிரியே கூட விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கைக்கு கீழே போகிறதுக்கு எனக்கு ஸ்கேலப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஓகே, இப்போ இங்கே வந்து அப்படியே விட்டுறதுனாலும் விட்டுக்கலாம். நான் இங்கே எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் அப்படியே ஜஸ்ட் கர்வ் மட்டும் போடுறேன். பாதி தூரம் மட்டும் கர்வ் போட்டு இதை அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இங்கே வந்து நம்ம இந்த கர்வ் போட வேண்டாம், ஜஸ்ட் இதை அப்படியே விட்டுடலாம். ஓகே, இதே மாதிரி தான் இந்த எண்டு வரைக்கும் போட்டுக்கலாம். டன். இப்போது ஸ்கேலப் போட்டாச்சு. லாஸ்ட்டில் வந்து இதை அப்படியே கொண்டு வந்து இப்படி விட்டுறணும். இப்போது இது வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஷேப் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம ஹாஃபாக மடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல கர்வியராக வேணும் அப்படின்னா இப்படி கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 செமி சர்க்கிள் வர மாதிரி. ஓகே, இப்படி வச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய கர்வ் போட்டுக்கலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா இங்கே எண்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கு கர்வ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இல்லை டேரெக்டாக இதை வச்சு இப்படி மார்க் பண்ணுறதுனாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட விருப்பம் தான். டன். கரெக்டான கர்வ்ஸ் வரைகிறது எவ்வளோ முக்கியமோ கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதும் அவ்வளோ முக்கியம். இப்போது இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இதை தனியாக கட் பண்ணணும், இது தனியாக கட் பண்ணணும், இது தனியாக கட் பண்ணணும். நம்ம எழுதிக்கலாம். இது 1, இது 2, இது 3. ஓகே, ஆரோ மார்க் போட்டுக்கிறேன். இது எனக்கு டவுன்வர்ட்ஸ் வரணும், இது சென்டரில் இப்படி வரணும், இது மேலே பார்த்த மாதிரி வரணும். ஓகே, நம்ம இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அலைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டன். இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணுறேன் பாருங்கள். டன். இதை ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கணும். இதை நெட் ஃபேப்ரிக்கில் பண்ண போகிறோம். ஸோ இதை நெட்டில் கட் பண்ணிக்கணும். இதை ப்ளவுஸ் ஃபேப்ரிக் அண்ட் இது 3த்தையும் நம்ம அட்டாச் பண்ணணும். 3த்தையும் தனித்தனியாக கட் பண்ண போகிறோம். ஏன்னா நடுவில் இருக்கிறது வேறு ஒரு கிளாத் அட்டாச் பண்ணணும் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணணும்னா இதில் 1/2 இன்ச், இதில் 1/2 இன்ச், இங்கே சீம் அலவன்ஸ் இன் பிட்வீன் கொடுத்துக்கணும். இதில் 1/2 இன்ச் பாட்டமில், இதில் 1/2 இன்ச் இங்கே இன் பிட்வீன் சீம் அலவன்ஸ் கொடுத்து 3த்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம பிரின்சஸ் கட்லாம் வந்து அட்டாச் பண்ணும்போது 2 ஃபேப்ரிக்கும் 1/2 இன்ச் கொடுத்து அட்டாச் பண்ணல. சேம் அதே கான்செப்ட் தான். 2 ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணி நீங்கள் ஒன்றாக்க போகிறீங்க. ஸோ 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் 2த்துலேயும் கொடுக்கணும். இங்கேயும் கொடுக்கணும் 1/2 இன்ச், இங்கேயும் கொடுக்கணும் 1/2 இன்ச் கொடுத்து 2த்தையும் அட்டாச் பண்ணி திருப்பிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் கொடுக்கணும், இங்கேயும் கொடுக்கணும். 1/2 இன்ச் கொடுத்துட்டு அட்டாச் பண்ணி திருப்பிக்கலாம். ஓகே, இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். நான் லைனிங் கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. லைனிங் வைக்கிறதும் வைக்காததும் உங்களோட ஒப்பீனியன், உங்களோட இஷ்டம் தான். அது கம்ப்ளீட்டாக உங்களோட ஆப்ஷன். லைனிங் வேணாம்னு நினைக்கிறவங்க லைனிங் வைக்காமல் வச்சுக்கலாம். லைனிங் வைக்கணும்னு நினைக்கிறவங்க லைனிங் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நான் டாப் பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து 4 ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணோன்னா இந்த இடத்த நம்ம வந்து
ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே, இப்போது 4 ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இப்படி வச்சு கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணணும். அப்போ இந்த துணி வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் நம்ம ஓப்பன்லேயே வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணனா எனக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் இதை வைக்கிறேன். எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் மட்டும் நான் வச்சு கட் பண்ணிக்கலாம். பின் பண்ணிக்கிறேன். ஓகே, பின் பண்ணிவிட்டு நம்ம சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே 1/2 இன்ச் நம்மளோட நெட் அட்டாச் பண்ண, சைடில் 1.5 இன்ச், மேலே 1/2 இன்ச். ஓகே, அதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதை நான் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். இங்கே எனக்கு வந்து பத்தலை, அதனால கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். சீம் அலவன்ஸ் நான் சுற்றி மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இங்கே 1.5, ஏன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே 1/2, இங்கே 1/2. ஓகே, இது ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் கர்வ் தெரியணும் இல்லையா, அதனால் ஃப்ரண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டர் நமக்கு தெரியணும், அதனால் நான் சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம நாட்ச் போட்டுக்கணும் சென்டரில், இருந்தாலும் ஒரு மார்க் பண்ணலாமேன்னு மார்க் பண்ணிட்டேன். நம்ம இந்த மாதிரி கட்லாம் பண்ணி ஸ்லீவ்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா கஷ்டமாயிடும். இப்போ இந்த சென்டர் ஃபோல்ட் பண்ணி நான் வந்து நாட்ச் கொடுத்துக்கிறேன். பேப்பரை ரிமூவ் பண்ண வேண்டாம், பேப்பரோடையே இருக்கட்டும் ஃபேப்ரிக். ஓகே, இப்போ இது நம்மளோட சென்டர் நாட்ச் அண்ட் ஃப்ரண்ட் தெரியறதுக்காக ஒரு குட்டி நாட்ச் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி குட்டியாக நாட்ச் போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம். டாப் பார்ட் கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது பாட்டம் பார்ட் கட் பண்ணலாம். பாட்டம் பார்ட்டில் வந்து நான் ஸ்கேலப் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரைட் ஃபேப்ரிக்கே கட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, கேன்வாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோன்றதுனால நம்ம இந்த கர்வ்ஸை கட் பண்ணி கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஸ்ட்ரைட்டாகவே மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு அகெயின் இங்கே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும், சைடில் 1.5, பாட்டமில் 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு நான் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிடுறேன். சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இந்த சைடு 1.5, இந்த சைடு 1.5, 1/2. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது, இப்போது இந்த ஸ்லாண்டிங் லைனில் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அப்போது உங்களோட சீம் அலவன்ஸ் லைன் இப்படி ஸ்லாண்டிங்காக போகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் இருந்தாலும் நம்ம ஸ்லீவ் இது வரைக்கும் ஸ்லாண்டிங்காக வந்தால் போதும், இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்குவாங்க. அப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்லீவ் கிடைக்காது. ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம பாட்டம் பார்ட்டையும் டாப் பார்ட்டையும் கட் பண்ணிட்டோம். இது பாட்டம் பார்ட், இது டாப் பார்ட். ஓகே, ஆக்சுவலி இது இப்படி வரணும். இங்கேயும் நம்ம ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு நோட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அலைன் பண்ண. இது ஃப்ரண்ட் சைட், இது பேக் சைட். ஓகே, இதில் நம்ம வந்து குட்டியாக நாட்ச் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட் தெரியறதுக்காக. நம்ம வந்து பாட்டம் பீஸும் ப்ராப்பரான ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது ஃப்ரண்ட், நியூ ஃப்ரண்ட் போட்டுக்கிறேன், இது பேக். ஓகே, இப்போது இதுக்கு நம்ம ப்ளவுஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கான்டெஸ்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணுற ப்ளவுஸ், அதனால் இதில் நான் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே, நான் இதில் இவ்வளோ டெக்னிக்ஸ் கவர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம், ரெண்டு சைடுமே, எல்லா சைடுமே. ஓகே, பாட்டம் பார்ட் ரெடி. இப்போது இந்த சைடுக்கு நான் கட் பண்ணணும். இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே வந்து கொஞ்சோண்டு துணி கம்மியாக இருக்குது,
ரொம்ப கொஞ்சமாக, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு நிறைய கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ஜாயிண்ட்டு தான் போடணும். ஸ்லீவுக்கு எப்படி ஜாயிண்ட் போடணுன்னு நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஓகே, இதையும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெட்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லீவ் கட்டிங் ரெடி. ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போது நெட்டை கட் பண்ணிக்கலாம். நெட் எடுத்துக்கிறேன். நெட் எடுத்து நம்ம 2 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 2 கைக்குமே நெட் வேணும். ஓகே, நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எம்ப்ராய்டரி நெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ளைன் வேணாலும் ப்ளைன் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் ஏதாவது ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம், பீட்ஸ் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா சாரீ துணிலேயே உங்களுக்கு வந்து சாரீ வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு சாரீ கொஞ்சம் நல்லா பெருசாக தான் தெரியும் நம்ம கட்டும்போது. இப்போ சாரீ துணி எடுத்து யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் நெட்டு நான் வந்து ப்ளவுஸோட கலருக்கே எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு சாரீ கலரில் வேணும், க்ரீன் கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கலரில் வருதோ அந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட நெட். நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த பீஸ் ஓகே, பின் பண்ணுறது ரொம்ப மஸ்ட். அதுவும் முக்கியமாக நெட் ஃபேப்ரிக், ஜார்ஜெட், க்ரேப் இந்த மாதிரி ஃப்ளோயி ஃபேப்ரிக்லாம் வந்து பின் பண்ணாமல் பண்ணுன்னா கரெக்டாக வராது, கண்டிப்பாக மூவ் ஆகும். அதுக்காக தான் பின் பண்ணுறோம். டன். இப்போ நான் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இங்கே 1/2 இன்ச் கொடுக்குறேன், இங்கே 1/2 இன்ச் கொடுக்குறேன். சைடில் 1.5 இன்ச் கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டோம். இது இங்கே சென்டரில் வரணும். அண்ட் இதுலேயும் நம்ம வந்து ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அலைன் பண்ண முடியும். இப்படி தான் நம்ம ஸ்லீவ் இருக்க போகுது. இப்போது ஸ்கேலப்புக்கு நான் கேன்வாஸ் வைக்கலான்னு சொன்னால அதை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்லீவ் ஸ்டிச்சிங் போயிடலாம். இந்த பேப்பரை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். நான் கேன்வாஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் ஆஃப் கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் 2 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு 2 ஸ்லீவுக்கு தனித்தனியாக வேணும், அதனால் நான் 2ஆக மடிச்சுக்கிறேன். ஓகேவா? இது வந்து உங்களோட ஸ்லீவ் ஓப்பனோட மெஷர்மெண்ட். அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். ஓகே, எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் இதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ரா பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் கேன்வாஸ்லேயே டேரெக்டாக மார்க் பண்ணுறதுனாலும் ஸ்கேலப் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை பேப்பர்லேயே நான் ட்ரா பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதை கட் பண்ணி இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் கேன்வாஸில் அப்படியே ட்ரா பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஷேப்பை கட் பண்ணுறேன், இந்த ஸ்கேலப் கர்வ்ஸை. ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பென் வச்சு இப்படி கர்வ்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட ஸ்லீவோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் தான் இருக்கணும். இந்த கர்வ்ஸ் சீம் அலவன்ஸ் இதில் கேன்வாஸில் மார்க் பண்ணக்கூடாது. சீம் அலவன்ஸ் நம்ம வந்து துணியில் தான் கொடுப்போம். ஓகே, இது ஒரு மெத்தட். இப்படி பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ட்ரேசிங் வீலும் ட்ரேசிங் பேப்பரும் இருந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ட்ரேசிங் வீல். ஜஸ்ட்டு இந்த பேப்பருக்கு அடியில் கார்பன் பேப்பரை வச்சுட்டு, கார்பன் பேப்பர் நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இந்த கார்பன் பேப்பரை வச்சுட்டு நம்ம வந்து இதை ட்ரேஸ் பண்ணனாலும் இப்படி வச்சு இதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீல் சுற்றும். ஓகே, இங்கே இந்த ஃபிங்கரில் நம்ம இங்கே டைட்டாக பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த லைன் மேலேயே போனோன்னா கர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ட்ரேஸ் ஆகிடும் கேன்வாஸில்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் இங்கே ட்ரேஸ் இருக்கும். எப்படி வேணாலும் நம்ம அப்படி பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஷேப்லேயே கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷேப் போக நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 1.5 இல்லை 2 இன்ச் மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதை நம்ம அடித்து திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். கன்ஃபார்ம் பின் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து இந்த கர்வ்ஸ் கட் பண்ணும்போது 2 கேன்வாஸையும் ஒன்றா வச்சு கண்டிப்பாக பின் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். இப்படி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு 2 சைடும் கொஞ்சம் கேன்வாஸ் கம்மியாக இருக்குது. பட் இது இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அதனால நான் இதே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இந்த இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேலே இந்த கேன்வாஸோட ஹைட் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி 1.5 இல்லை 2 இன்ச் இருக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு நம்மளுக்கு வந்து லைனிங் துணி வேணும். இந்த கேன்வாஸை நம்ம வந்து அப்படியே வைக்க முடியாதுல்ல, இதை வந்து கவர் பண்ணணும். இந்த கேன்வாஸை மறைக்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் துணி வேணும். ஸோ இதை லைனிங்கில் இதை வச்சுட்டு கொஞ்சம் சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா நிறைய துணி இருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கிறேன் சைட்ஸில். ஏன்னா நம்மளுக்கு சீம் அலவன்ஸ்க்கு கேன்வாஸ் கொடுக்கல, நம்ம இதை வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும், கீழே ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் தைக்கிறதுக்கு. இதே மாதிரி இன்னொரு பீஸ் லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஜஸ்ட் இந்த கேன்வாஸ் இது மேலே வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போது ஒரு பீஸ் ஆஃப் கேன்வாஸ் நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஷைனிங்காக இருக்கும், ஒரு சைடு ராவாக இருக்கும். இந்த ஷைனிங்காக இருக்க சைடு துணி மேலே வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அயன் பண்ணணும். அயன் பண்ணும்போது ஒரு நார்மல் நல்ல காட்டன் துணியை மேலே வச்சுட்டு அயன் பண்ணோன்னா நம்மளுக்கு கீழே உள்ள கேன்வாஸோ இல்லை துணியோ சுருங்காமல் இருக்கும். ஓகே, எடுத்து பாருங்கள் நல்லா ஸ்டிக் ஆகுதான்னு. ஆகலை அப்படின்னா நம்ம மறுபடியும் அயன் பண்ணணும். நான் ஹீட் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன், அதனால் காட்டன் ஃபேப்ரிக்கை எடுத்துகிட்டு அயன் பண்ணுறேன். ஹீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து காட்டன் ஃபேப்ரிக் போட்டுட்டு தான் அயன் பண்ணணும். இல்லைனா கண்டிப்பாக சுருங்கிடும் துணி. நம்மளுக்கு கீழே உள்ள துணி சுருங்கிடும். அண்ட் நம்மளோட கேன்வாஸுமே கொஞ்சம் சுருங்கிடும். சுருங்கிடுச்சுன்னா அளவு மாறிடும். ஓகே, இந்த அளவுக்கு நல்லா ஒட்டணும். கேன்வாஸ் தனியாக வரக்கூடாது, இந்த அளவுக்கு ஒட்டணும். இப்போ இதை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஸ்டிச்சிங் போயிடலாம். எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸ்லீவுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஸ்டிச்சிங் போயிடலாம். இப்போ நம்ம ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3 பீஸை தனித்தனியாக கட் பண்ணியிருக்கேன் ஸ்லீவுக்கு.
ஓகே, அதை நான் ஜாயிண்ட் பண்ணி ஒரு ஸ்லீவாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஸ்கேலப் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. நம்ம பேப்பரில் வந்து ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு எழுதியிருக்கும். ஸோ நம்மளுக்கு அலைன்மெண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, அண்ட் நம்ம நாச்சும் போட்டு எடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் தெரியறதுக்காக. பேப்பர் பேட்டர்ன் இப்போ நம்ம வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ்க்கு ஒரு லைனிங், இந்த பீஸ்க்கு ஒரு லைனிங் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். அதே மாதிரி நெட் ஃபேப்ரிக். இதுக்கு ஒன்று அண்ட் பாட்டம் பீஸ். இதுதான் ஃப்ரண்ட் தெரியணுன்றதுக்காக நான் சின்னதாக ஒரு நாட்ச் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம 2 ஸ்லீவுக்கும் தனித்தனியாக பிரிச்சுட்டோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் டாப் பார்ட் எடுத்துக்கிறேன். டாப் பார்ட் எடுத்துகிட்டு நம்ம ரைட் ஆன் ரைட் வச்சு திருப்புறோம். ஓகே, திருப்பும்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நெட் ஃபேப்ரிக்கை வச்சு சேர்த்து அட்டாச் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ரைட் ஆன் ரைட் வரணும். ரைட் ஆன் ரைட் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் அலைன் ஆகுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், மெயின் ஃபேப்ரிக் மேலே வைக்கிறேன். ஃபஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே, இது என்னோடய ஃப்ரண்ட் சைடு, இது என்னோடய ஃப்ரண்ட் சைடும் ரைட் ஆன் ரைட் வர மாதிரி இந்த சைடு எனக்கு சீக்வன்ஸ் இருக்குது. இது என்னோடய ப்ளவுஸோட ரைட் சைடு. ஓகே, இங்கே வச்சுக்கிறேன். ராங் சைடில் வச்சிடக்கூடாது. அண்ட் இதுக்கு மேலே நம்ம லைனிங் வைக்கிறோம். ஓகே, மூணுத்தையும் இப்படி வச்சு பின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வச்சு நீட்டாக பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ரைட் ஆன் ரைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட நெட் ஃபேப்ரிக் வச்சுட்டேன். அதுக்கு மேலே லைனிங் வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் டர்ன் பண்ணோன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இப்போ நெக்கில் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோன்னா ரைட் ஆன் ரைட் வச்சு டர்ன் பண்ணுவோம். சேம் அதே கான்செப்ட் தான். இங்கே வந்து இன் பிட்வீன் நம்ம நெட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு லேயர் நெட்டு மட்டும் வச்சுருக்கோம். நல்லா நீட்டாக பின் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச். இப்போது நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை டேர்ன் பண்ணிக்கலாம். இப்படி டேர்ன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இது நம்மளோட பாட்டம். ஓகே, நம்மளோட ஸ்லீவோட டாப் பார்ட் நம்மளுக்கு இந்த சைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போது லைனிங் மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு இந்த நெட்டை மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுக்கோங்க. லைனிங்கை மட்டும் ஜஸ்ட் டேர்ன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுக்குறோம். அப்போ தான் நம்ம டேர்ன் பண்ணி முடிக்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, டாப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நான் அப்படியே இந்த லைனிங்கை அந்த சைட் டேர்ன் பண்ணிக்கிறேன். நம்ம லைனிங் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா இந்த எட்ஜில் ஸ்டிச் போடுவோம்ல, சேம் அதே மாதிரி நம்ம லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கை ஒன்றா வச்சுட்டு எட்ஜில் ஸ்டிச் போட்டுக்கலாம். எங்கேயும் வந்து சுருக்கமோ ஃபோல்டிங்கோ இல்லாத பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் எட்ஜில் ஒரு ஸ்டிச் போடுறேன், அவ்வளோதான். நார்மலாக நம்ம வந்து ஸ்லீவ் லைனிங் வச்சா எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நான் இப்போ இதை வந்து நம்ம பாட்டமாக வச்சுக்கலாம். ரைட் ஆன் ரைட் வச்சேன். வைக்கும்போது இந்த நெட்டு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா நடுவில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கீழே நெட்டு வரணுன்றதுனால அந்த நெட்டை எப்படி வச்சேன்னா என்னோடய ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கோட ரைட் ஆன் ரைட் வச்சுட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம திருப்பினோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான பக்கம் இருக்கும் எல்லாமே. ஓகே, இங்கே ஒரு ஸ்டிச் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படியே விடுறதுனால விட்டுக்கலாம். நான் இங்கே ஸ்டிச் போடுறேன். நீங்கள் இதை நீட்டாக அயன் பண்ணி விட்டிங்கனாலுமே நீட்டாக தான் இருக்கும்.
அவ்வளோதான். நம்ம 3 பார்ட்டாக ஸ்லீவை பிரித்தோம். அதில் வந்து 2 பார்ட்டை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாட்டம் பார்ட் ஜாயின் பண்ணணும். சேம் இதே மாதிரி ரைட் ஆன் ரைட் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். மெயின் ஃபேப்ரிக்கை நம்மளோட நெட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே வைக்கிறேன். ரைட் ஆன் ரைட். ஓகே, இது ராங் சைட். ரைட் ஆன் ரைட் வச்சுருக்கேன். இப்போ அந்த சைடில் நம்ம வந்து லைனிங் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த சைடில் லைனிங் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் ஈக்குவலாக அலைன் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெட்டு நம்மளோட இந்த லைனிங் ரெண்டும் ஒரே சேம் பொசிஷனில் இருக்கணும். ஒன்று உள்ளே ஒன்று வெளியே அந்த மாதிரி நகர்த்தி வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம ரெண்டுமே வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணியிருக்கோம். மெயின் ஃபேப்ரிக் மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதில் யூஸ் பண்ணுற 3 ஃபேப்ரிக்குமே நல்லா மூவ் ஆகிற ஃபேப்ரிக் தான். ஸோ நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போது இதில் நான் வந்து 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைனிங் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துருந்தேன், மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துருந்தேன். நீங்கள் 2 ஸ்டிச் நான் வந்து போடுறதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படி ரெண்டுத்தையும் ஒன்றாவே வச்சு மெயின் ஃபேப்ரிக் மேலேயே ஒரே ஒரு ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு த்ரெட்டும் சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். டன். இப்போது இந்த எட்ஜில் ஸ்டிச் போட்டு இந்த லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸஸ் எல்லாம் ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் நமக்கு வேண்டாம். இப்போ இங்கே கொஞ்சமாக எக்ஸஸ் இருக்குது, அதை நான் ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கிறேன். நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற எக்ஸஸையும் நான் ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட ஸ்லீவ் ரெடி. இதுதான் நம்ம நார்மலாக கட் பண்ணணும்னா இப்படி தான் கட் பண்ணுவோம். ஓகே, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கான்ட்ராஸ்ட் கலர் நெட் யூஸ் பண்ணிங்கனாலுமே இன்னும் நல்லா தான் இருக்கும். ஓகே, டன். இப்போ ஸ்கேலப் அட்டாச் பண்ணிக்கலாம். இது என்னோடய ஸ்லீவோட ரைட் சைட். நம்ம ரைட் ஆன் ரைட் வச்சு தான் எதையுமே அட்டாச் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ இதோட சென்டர் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்கேலப்போட சென்டர் நான் இப்போ மடிக்கிறேன். இதை மடிக்கும்போது நம்மளுக்கு எது சென்டர்னு நம்ம பார்த்துக்கணும். இதுதான் நம்மளோட சென்டர். இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சென்டரில் ப்ராப்பராக அட்டாச் பண்ணணும். நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். அதனால் ஈக்குவலான ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஓகே, இதுதான் நம்மளோட சென்டர் அண்ட் ஸ்லீவோட பாட்டமோட சென்டர். இங்கேயும் ஒரு குட்டி நாச் போட்டுக்கலாம். நம்ம ஸ்லீவ்லேயுமே வந்து 1/2 இன்ச் தான் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன். நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். இதுலேயுமே 1/2 இன்ச் இருக்குது. ஓகே, ஸோ கரெக்டாக ஸ்லீவோட சென்டரும் நம்மளோட இந்த எக்ஸ்ட்ரா பீஸோட சென்டரும் ஈக்குவலாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக சென்டரில் இருக்கணும். வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கலாம். பின்னிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஒரு 2-3 பின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கேன்வாஸ் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணுமான்னு கேட்டால் இல்லை, கேன்வாஸ் இல்லை உங்ககிட்ட அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாக கூட பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு நம்ம எட்ஜில் ஒரு ஸ்டிச் போடுவோம். அப்போ நம்மளுக்கு அது வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். கேன்வாஸ் வச்சோன்னா இன்னும் நல்ல நீட் ஃபினிஷிங் இருக்கும். அவ்வளோதான். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படியே கண்டினியூ ஆகிடும். ஸோ நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணேன். ஓகே, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொடுத்துருக்க சீம் அலவன்ஸ்க்கு
நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கேன்வாஸ் மேலே ஸ்டிச் போடக்கூடாது, கேன்வாஸோட எட்ஜில் ஸ்டிச் போடணும். அந்த எட்ஜில் கேன்வாஸில் ஸ்டிச் போட்டால் பரவாயில்ல, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம வந்து தள்ளி வந்துடக்கூடாது. எப்படி சொல்கிறேன்னா, இப்படி கேன்வாஸோட எட்ஜில் ஸ்டிச் விடலாம், விழுந்தால் ஓகே தான். பட் கொஞ்சம் தள்ளிலாம் வரக்கூடாது, இப்படி ஓகே. ஏன்னா இதுதான் நம்மளோட கர்வ், அதுக்குள்ளேயே தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொண்டு வரணும். இப்போ நம்ம கேன்வாஸ் எனக்கு வந்து குட்டியாக இருந்தனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு சீம் அலவன்ஸ்க்கு கேன்வாஸ் இல்லை, அது நோ ப்ராப்ளம். ஓகே, உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் சீம் அலவன்ஸ்க்கும் சேர்த்தே கேன்வாஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணுறோம். நம்ம வந்து பேசிக் ஸ்டிச்சஸில் கர்வ்ஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணமோ சேம் அதே தான், கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணி கொண்டு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி வி ஷேப்பில் வரணும் நம்மளோட ஸ்டிச். ஓகே, இப்படி வந்து இப்படி வரக்கூடாது, இப்படி வந்து இப்படி ஸ்டிச் மேலேயே வந்து இப்படி வரக்கூடாது. ஓகே, இப்படி இருக்கணும் நம்மளோட ஸ்டிச். ஓகே, இந்த கார்னரில், அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு ஷேப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கேலப் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட டர்ன் பண்ணுவோம். பட் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க, அதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பின்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட வேண்டாம், நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணலாம். நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு தடையாக இருந்துச்சுன்னா எடுத்துடலாம். இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டோம். அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இப்போது பின்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஷேப்புக்கு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் இருக்கணும். 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் 1/4 இன்ச் ஸ்பேஸ் கொடுத்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்லாஷ் போடணும். ஸ்லாஷ் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணி விடணும். ஓகே, கரெக்டாக நம்மளோட ஸ்டிச் வரைக்கும் கட் பண்ணி விடணும். அண்ட் இங்கே நம்ம பெட்டர் நாட்ச் போட்டுக்கலாம். ரொம்ப கர்வியராக இருக்குல்ல, அதனால் நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். பர்ஃபெக்டாக டர்ன் ஆகும். ஸ்லாஷ் வேணாலும் ஸ்லாஷ் போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற நம்மளோட ப்ரோ டிப், இந்த ஷார்ப் எட்ஜில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக டர்ன் ஆகும். ஓகே, ஸ்லாஷ் இங்கே நாட்ச் போடுறது தான் பெட்டர்.
அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்லாஷ் போட்டாச்சு. இப்போ இதை டேர்ன் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஃபிங்கரில் இந்த கர்வை வந்து பிடிச்சிக்கலாம். ஓகே, இப்படி பிடிச்சிட்டு டேர்ன் பண்ணோன்னா ஈஸியாக டேர்ன் ஆகும். ஓகே, ஃபிங்கரில் ப்ரெஷர் கொடுத்து டேர்ன் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கர்வ் நல்லா ஈஸியாக டேர்ன் ஆகும். இங்கே நான் ஸ்டிச் கட் பண்ணிகிட்ருக்கேன், பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இங்கே ஸ்டிச் போடுறேன். நம்ம இன்கேஸ் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா அதை அலைன் பண்ணி ஸ்டிச் போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போது இதை இங்கே மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 1.5 இன்ச் நம்ம முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு அங்கே மட்டும் ஸ்டிச் தனியாக வரக்கூடாது. ஓகே, இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். அகெயின் டேர்ன் பண்ணி கொண்டு வரேன். இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச் கொடுத்துக்கணும். ஓகே, பார்த்து கட் பண்ணணும். மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். நம்ம வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு நம்மளுக்கு வராதுன்னு நினைக்க வேண்டாம். ஓகே, இப்போது நான் இந்த எட்ஜில் ஒரு டாப் ஸ்டிச் கொடுக்குறேன். ஓகே, கொடுக்கும்போது நம்ம அலைன் பண்ணிக்கலாம் நீட்டாக. இது வந்து குட்டி குட்டி கர்வ்ஸ். ஸோ நம்ம இப்படி டேர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் கொடுத்துட்டுலாம் டேர்ன் பண்ண முடியாது. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே வந்து டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நமக்கு இந்த ஸ்டிச் பிரிஞ்சு வந்துடும் அப்படி எனக்கு கொஞ்சம் ஒரு யோசனையாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபார்வர்ட் வாங்க, அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு ஒரு வேலை அது ஷார்ப்பாக இருக்குல்ல, அது பிஞ்சிரும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சுன்னா, இல்லைனா ஜஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வாஸ் கொடுத்துருக்கோம், நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னா நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம ஸ்டிச்சஸ் எங்கேயும் கொடுக்கக்கூடாது. நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் தான் போட்டேன் பாருங்கள். அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரே ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச். இப்போ நம்மளுக்கு எங்கேயாவது நம்ம டேர்ன் பண்ணும்போது ப்ராப்பராக டேர்ன் ஆகலை, உள்ளே போயிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் இப்படி ஒரு பின் வச்சு நம்ம இப்படி நீக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்படி பின்னை ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு இழுக்காதீங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு தூக்கி மட்டும் விடணும். பின்னை வந்து வெளியே இழுக்கக்கூடாது. ஓகே, பின்னை இப்படி இன்சர்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம வந்து தூக்கி மட்டும் விடணும். அந்த உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம வெளியே தள்ளணும், அவ்வளோதான். பின்னை வந்து குத்திட்டு இழுக்காதீங்க, கோளாராக போயிடும். ஓகே, கொஞ்சம் இப்போ இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்குது. நான் கொஞ்சமாக தள்ளி விடுறேன். இந்த இடத்துல உள்ளே போயிருக்கு. கொஞ்சமாக நான் நீடில் வச்சு இந்த துணியை நீக்கி விடுறேன். எனக்கு அந்த ஷேப் வந்துடும். ஓகே, இப்போ இங்கே கரெக்டாக நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் உள்ளே போன போல் இருக்குது. ஜஸ்ட் நீக்கி விட்டுட்டு எட்ஜில் ஒரு ஸ்டிச். நீங்கள் சீம் ரிப்பேர் இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பின் தான் யூஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் இதுக்குன்னே வந்து ஒரு பெரிய நீடில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மோட்டா ஊசி இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இல்லை, அதுக்குன்னு கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வேலைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், மிஷின் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா. டன், நம்மளோட ஸ்லீவ் ரெடி. இதுதான் நம்ம ரெடி பண்ண அழகான ஸ்லீவ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருந்தோம்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஸ்கேலப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஓகே, இப்போது இந்த கேன்வாஸை நம்ம வந்து மறைக்கணும். இதை ஜஸ்ட் அப்படியே நம்ம விட முடியாது. ஓகே, இதை கன்சீல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நான் வந்து கேன்வாஸை
இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து அப்படியே மடித்து எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம இப்படி வச்சு ஹெம் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வந்து க்ராஸாக கட் பண்ணியிருக்கோம். இந்த கேன்வாஸ் வந்து வெளியே தெரியுது பாருங்கள், இப்படி தெரியக்கூடாது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கலாம். ஓகே, நம்ம கட் பண்ணும்போதே கூட இதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே க்ராஸாக கட் பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளுக்கு இங்கே வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணோன்னா கரெக்டாகவே தான் இருக்கும். இங்கே நெட் கொடுத்துருக்கிறதுனால தான் நம்மளுக்கு விசிபிளாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கிளியராக காட்டுறேன். இப்போது இதை நான் அடிச்சிட்டேனாலுமே எனக்கு இங்கே வந்து இந்த ஸ்பேஸ் தெரியும். இப்போ மடித்து நான் ஹெம் பண்ணுறேன் அப்படின்னாலுமே எனக்கு இங்கே இந்த லைனிங் விசிபிளாக தெரியும். இப்படி நமக்கு தெரியக்கூடாது. ஓகே, இந்த லைனுக்குள்ளேயே முடிஞ்சிடணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், கேன்வாஸை கொஞ்சம் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகே, இப்படி நம்ம வந்து மடித்து ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வெளியே தெரியாது. இது நம்ம க்ராஸாக கட் பண்ணிக்கிறதுனால தான் இந்த இஷ்யூ வருது, மற்றபடி வராது. ஓகே, இப்போ இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். கையை பிரிச்சுக்கிறேன், நல்லா பிரிச்சுட்டு இந்த கேன்வாஸை ஒட்டி ஒரு ஸ்டிச். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஹேண்ட் எமிங் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஹேண்ட் எமிங் பண்ணி விட்டுட்டோன்னா நீட்டாக ஃபினிஷ் ஆயிரும். இல்லை இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலான்னா, லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் நம்ம ஸ்டிச் பண்ணல, அப்போது லைனிங்கில் கேன்வாஸ் வச்சுட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கையும் ரைட் ஆன் ரைட் வச்சு டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நெட்டை வந்து ரைட் ஆன் ரைட் வச்சு அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். எக்ஸஸை நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஸ்லீவ் ரெடி. ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்லீவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸோட ஃபுல் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மறக்காம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி போங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.